கோவையில் 23 வயது பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்த இயன்முறை மருத்துவரும் வன ஆர்வலருமான ஆனந்த கிருஷ்ணனை மகளிர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பெண் ஆர்க்கிடெக்டிடம் அத்துமீறிய மருத்துவர் சிக்கியது எப்படி? கோவை மருதமலை அருகே உள்ள ஐஓபி காலனி பகுதியை சேர்ந்தவர் ஆனந்த கிருஷ்ணன். பிசியோதெரபிஸ்ட் மருத்துவரான இவர் வன ஆர்வலராகவும் இருந்து வருகிறார். கோவை மருதமலை அடிவாரத்தில் பெரிய பங்களா ஒன்றை ஆனந்த கிருஷ்ணன் கட்டி வருகிறார். மலை அடிவாரத்தில் வித்தியாசமான முறையில் ஆனந்த கிருஷ்ணன் கட்டியுள்ள வீடு சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமாக பகிரப்பட்டு வந்தது. பல்வேறு பிரபலங்களும் அதிகாரிகளும் அவருடைய வீட்டை பார்வையிட்டு வீடியோவும் வெளியிட்டுள்ளனர். புதிய வீட்டின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அந்த வீட்டினை அழகுபடுத்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த 23 வயதான பெண் ஆர்க்கிடெக்டிடம் பணிகளை ஒப்படைத்துள்ளார் ஆனந்த கிருஷ்ணன். வீட்டை அழகுபடுத்தக்கூடிய பணிகளுக்காக அந்த பெண் ஆர்க்கிடெக்ட் வந்தபோது அவரிடம் ஆனந்த கிருஷ்ணன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த ஆகஸ்ட் மாதம் கோவை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆனந்த கிருஷ்ணனை தொடர்பு கொண்ட போது அவர் தலைமறைவாகி இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து உதவி ஆணையர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனந்த கிருஷ்ணன் மீது கொலை மிரட்டல், சிறை வைத்தல், காயம் ஏற்படுத்துதல், வன்புணர்ச்சி செய்தல் ஆகிய 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீஸ் விசாரணையில் மருத்துவர் ஆனந்த கிருஷ்ணன் கேரள மாநிலம் இடுக்கி அருகே உள்ள குமுளி என்ற இடத்தில் பதுங்கி இருப்பது தெரியவந்தது. தனிப்படை போலீசார் கேரளா சென்று தலைமறைவாக இருந்த ஆனந்த கிருஷ்ணனை கைது செய்து கோவை அழைத்து வந்தனர். நீண்ட நேர விசாரணைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு கோவை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மலை அடிவாரத்தில் மருத்துவர் ஆனந்த கிருஷ்ணன் கட்டியுள்ள வீட்டை பல்வேறு பிரபலங்களும் அதிகாரிகளும் பார்வையிட்டு வந்த நிலையில் தற்போது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றன.